ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. வெல்கம் இட் சேனல். நான் உங்கள் ஆப்டோமெட்டிக்ஸ் மஞ்சு. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்ணாடி ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது பவர் சீட்டை வந்து எப்படி ரீட் பண்ணுறது, ஓகேங்களா? நம்ம வந்து ஐ செக் பண்ணும் பொழுது நம்மளுக்கு விஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு மெயினாக கண்ணாடி போடணும் அப்படின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு ரைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, ஆனால் நம்ம கண்ணில் என்ன பவர் இருக்கிறதுன்றது தெரியாது. நிறைய பேருக்கு இந்த ஸ்பெரிக்கல் பவரா சிலிண்ட்ரிக்கல் பவர்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது மாதிரி தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஹேர் க்ரோத் டிப்ஸ் அண்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தேவையான ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிளாஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து ரைட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேம் இருக்கும், எந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தா எல்லாமே இருக்கும். பட் நம்ம மெயினாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஃபுல் காலம் தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது RE கொடுத்துருப்பாங்க, லெஃப்ட்டில் வந்து LE அதாவது ரைட் ஐ லெஃப்ட் ஐ கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் சில ப்ரிஸ்கிரிப்ஷன் சில ஹாஸ்பிட்டலில் OD அண்ட் OSன்னு கொடுப்பாங்க, அதாவது ஆக்குலர் டெக்ஸ்டர் அண்ட் ஆக்குலர் சினிஸ்டர் அப்படின்னு வருது. ODனா ரைட் ஐ, OSனா லெஃப்ட் ஐ, ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். இப்போ நம்ம பவரில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஸோ பவர் அப்படின்னு பொழுது உங்களுக்கு SPH அப்படின்னா ஸ்பெரிக்கல், ஓகேங்களா? COL அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல், ஆக்சிஸ், ஓகேங்களா? இது வந்து ஆக்சிஸ்ன்றது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் V/A அப்படின்னா விசுவல் அக்யூட்டி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதே சேம் லெஃப்ட் SPH ஸ்பெரிக்கல் பவர், சிலிண்ட்ரிக்கல் பவர் அண்ட் ஆக்சிஸ் அண்ட் விஷுவல் அக்யூட்டி. ஓகே, ஸோ இதுதான் மெயின். ஸோ இதுக்கப்புறம் இந்த சைடு இருக்குது நம்ம பார்க்கலாம். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DV மீன்ஸ் டிஸ்டன்ஸ் விஷன், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா NV கொடுத்துருக்காங்க, NV மீன்ஸ் நியர் விஷன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் PD மீன்ஸ் உங்களுக்கு வந்து பீப்புலரி டிஸ்டன்ஸ், அதாவது நம்ம ரெண்டு கண் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஸ்பெக்டக்கிள் வந்து போட போகிறோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த பீப்புலரி டிஸ்டன்ஸ், ஓகே, ரெண்டு கண்ணுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த PD அப்படின்னு நம்ம சொல்லுறது, அதாவது பீப்புலரி டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? அது இது வந்து டிஸ்டன்ஸ்க்கு அண்ட் அதே மாதிரி நியருக்கு, ஓகேங்களா? டிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அது எப்படி மார்க் பண்ணுவாங்கிறது உங்களுக்கு சொல்லி, பட் மெயினாக வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் போதும், சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆப்டோமெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லலாம். பட் நார்மலாக இது வந்து நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் தெரியணும் அப்படின்றத நம்ம என்ன ஷேர் பண்ணுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் PD இது வந்து நியர் PD இவ்வளோதாங்க. அது வந்து 29 mm இருக்கலாம் அல்லது 30 mm இருக்கலாம், இதுதான் மெயின். ஸோ MM பார்த்து மோஸ்ட்லி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 35 அல்லது 40க்குள்ளே இருக்கும். இதுதான் சில கிட்ஸுக்கு போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் மெயின் வந்து அதாவது PD பீப்புலரி டிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம கிளாஸ் ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மார்க்கிங் எடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஸோ இப்போ மெயின் வந்து நம்ம இதுக்கு வந்துடலாங்க. ஸோ இப்போ ஸ்பெரிக்கல் பவர் அப்படின்றது இதுதாங்க மெயினாக, ஓகேங்களா? ஸ்பெரிக்கல் அப்படின்றது இதுக்கு நேரம் எழுதியிருப்பாங்க கீழே. இது வந்து -3.25 இருக்குது, சிலிண்ட்ரிக்கல் பவர் வந்து -0.75, ஆக்சிஸ் வந்து 180 இருக்குங்க. இந்த பவர் வச்சோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல்லாக கிளியராக 6/6ன்றது ரீட் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் 6/6னா என்ன அப்படின்றது. அதே மாதிரி எது நார்மல் விஷன், எது அப்நார்மல் விஷன், இதெல்லாம் வந்து உங்கள் மெயினாக ஆல்ரெடி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது வேணுன்றவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக புரியும் எது வந்து நார்மல் பவர், எதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப ஹை பவர், அதே மாதிரி 6/6க்கு என்ன ஃபுல் மீனிங், 6/60க்கு என்ன மீனிங், இப்படிலாம் தெளிவாக சொல்லியிருப்பேன். அது வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள், ஓகேவா? நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்பெரிக்கல் பவரில் -3.25 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து மோஸ்ட்லி இந்த ஸ்பெரிக்கல் பவர் அப்படின்னா மெயினாக நம்ம லென்ஸ், நம்ம கண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நேச்சுரல் லென்ஸில் ஏற்படுற மாற்றங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சிலிண்ட்ரிக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னியா, கருவிழி, அதாவது பரமாடு ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினாக இந்த சென்டரில் ஒரு சின்னதாக கருப்பாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியா நம்ம சொல்லுவோம். அதை சுற்றி ஒயிட் ஆகும், அது வந்து ஸ்க்ளீரா, ஓகேங்களா? நம்ம ஐபாலுக்குள்ளே தான் வந்து மெயினாக வந்து லென்ஸ் இருக்கும். பட் மெயினாக அந்த கார்னியாவில் ஏற்படுற மாற்றத்தினால வரதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் பவர், ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். உங்களுக்கு புரியணும் இருக்கா நம்ம என்ன சொல்கிறேன். ஸோ இதுன்றது நம்ம லென்ஸில் ஏற்படுற மாற்றங்கள், இது வந்து நம்ம கார்னியாவில் ஏற்படுற மாற்றங்கள், ஓகேங்களா? ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுனாலே 180 அப்படின்ற ஆக்சிஸ் இருக்கும். இது ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்துட்டு வாகிமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 180 டிகிரி வரை இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே உங்களுக்கு என்ன ஆக்சிஸ் வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து 60 இருக்கலாம், சில பேருக்கு வந்து 30 ஆக்சிஸ் இருக்கலாம், இந்த மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ ஆக்சிஸ்ன்றது வேறுபடும். ஆனால் சிலிண்ட்ரிக்கல் பவர் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக்சிஸ்ன்றது இருக்கும். இதுதான் மெயின், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்பெரிக்கல்ன்றது இதுதான், சிலிண்ட்ரிக்கல்ன்றது இந்த பவர், ஓகேங்களா? ஆக்சிஸ்ன்றது மெயின். இது வந்து இது ரெண்டுமே வச்சு, இது மூணுமே, அதாவது இந்த ரெண்டு பவர் வச்ச பிறகு ஃபுல்லாக எவ்வளோ ரீட் பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதே சேம் தான் லெஃப்ட் சைடுமே. லெஃப்ட் சைடில் ஸ்பெரிக்கல் பவர் -2.75, சிலிண்ட்ரிக்கல் -1.25, ஆக்சிஸ்ன்றது 15. இந்த பவர் வச்சு அழகாக 6/6 வந்து ரீட் பண்ணிடுறாங்க. சில பேருக்கு இது அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளஸ் கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ ப்ளஸ் அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ்ஸாக கூட இருக்கலாங்க. ஸோ +4 இருந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு 38 ஏஜுக்குள்ளே வராது. அப்படி வந்ததுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூர பறைக்கு மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு 40, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏஜுக்கு மேலே தூரத்தில் +4 இருக்குது அப்படின்னா சில பேருக்கு வந்து கண்டிப்பாக நியர் விஷனும் தேவைப்படும். நியர் விஷன்றது உங்களுக்கு இது உங்களுக்கு வந்து ஏஜ் கம்மினால உங்களுக்கு தூர பறைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு 40 ஏஜுக்கு மேலே இருக்குது அப்படின்ற போது கண்டிப்பாக வந்து ரீடிங் ப்ராப்ளம் இருக்கும். அது மோஸ்ட்லி +4 இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீடிங் வந்து தேவைப்படும். இன்கேஸ் -4 இருக்கின்ற பொழுது சில பேருக்கு, நான் சொல்கிறது ஒரு 40-45 வயசு அந்த மாதிரிலாம் போது சில பேருக்கு வந்து ரீடிங் வந்து தேவைப்படாது. ஸோ அப்படின்னும் போது அவங்க வந்து கிளாஸ் எல்லாமே அழகாக வந்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டோ அல்லது வித் கிளாஸோட -4 டிஸ்டன்ஸில் இருந்தது 40 வயசுக்கு மேலே அப்படின்னா அவங்களால அழகாக வந்து
வித் கிளாஸ்லேயே வந்து அழகாக வந்து ரீடிங்கும் படிக்க முடியும். ரீடிங் மீன்ஸ் பக்கத்து பார்வை. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் மைனஸ் அப்படி தான் ஏஜ் வேறு 27 அப்படின்றனால ரீடிங் வந்து கொடுக்கல. இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி +4 இருந்து தூரத்துக்கு வந்துட்டு 40 வயசுக்கு மேலே தூர பார்வை +4 இருக்குன்னா கண்டிப்பாக ரீடிங் வந்து தேவைப்படும். -4 இருக்கும்போது கண்டிப்பாக தேவைப்படாது சில பேருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து பவர் பொறுத்து தான் மாறும். பட் NVன்றது இங்கே ரீடிங் அதாவது நியர் விஷன்றது ஆட்னு கொடுப்பாங்க. ஆட்னு போட்டு +1.5 அந்த மாதிரி அல்லது +1 அதாவது மோஸ்ட்லி வந்து 3/4 பவருக்கு மேலே 0.75 மேலே அண்ட் 3க்குள்ளே இருக்கும் மோஸ்ட்லி ரீடிங் பவர் அப்படின்னாலே. ஸோ அது வந்து இங்கே ரைட் பண்ணுவாங்க. இங்கே வந்து N6 கொடுத்துருக்காங்க. N6ன்றது பக்கத்தில் நியரில் லாஸ்ட் லைன் வரையும் படிச்சிடறாங்க அப்படின்றதா. இன்கேஸ் சில பேர் வந்து இந்த பவர் வச்சு ஃபுல் லைன் படிக்கலை. இப்போ நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு வந்து மொத்தம் 7 லைன்ஸ் இருக்குது விஷன் சார்ட் செக் பண்ணுறதுல. ஸோ அதில் வந்து எந்த லைன் படிச்சேன்னா எவ்வளோன்றது நோட் பண்ணுவாங்கிறது கொடுத்துருக்கேன். அது வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு இப்போ 6/6ன்ற பட்சத்தில் உங்களுக்கு சில பேருக்கு வந்து லாஸ்ட் லைன் படிக்கலை. இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் என்ன படிக்கிறாங்க அப்படிங்கும்போது 6/36 24 அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகேங்களா? சில பேருக்கு அவங்க எவ்வளோ லைன் படித்தாங்க பொறுத்து இங்கே நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். ஓகே. ஸோ நம்ம ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ N6 ஃபுல்லாக மொத்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் படிக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு லாஸ்ட் லைன் படிக்கல, அதே மாதிரி நீங்கள் செகண்ட் லைன் லாஸ்ட்டுக்கு பிஃபோர் லைன் படிக்கல அப்படின்னும் போது உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து N6ன்னு வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு N12 அல்லது N10 அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நியரில் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 6ன்றது வரணும். இன்கேஸ் நீங்கள் கம்மியாக படிச்சிங்கன்னா 6ன்றது வராது. 12 நியரில் வந்து 10 அப்படின்னு வரும். டிஸ்டன்ஸ்க்கு வந்து 18 12 அந்த மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இதுதாங்க மெயின். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து என்ன கிளாஸ் டைப் ஆஃப் என்ன கிளாஸஸ் போடணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன கிளாஸ் வந்து வேர் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பிளாஸ்டிக் லென்ஸ் போட சொல்லியிருக்காங்க, ஒயிட்டில் அதாவது கூலிங் எதுவுமே தேவையில்லை. அண்ட் எப்பவுமே ரெகுலராக போட சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயின். இவங்க வந்து என்ன ஒர்க் பண்ணுறாங்க இது எல்லாமே உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இதை ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு விஷன் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து TNPSCக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு விஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 1 போடுறதா 2 போடுறதா 3 போடுறதான்னு தெரியல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேங்க. ஸோ அந்த வீடியோவாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சவங்க நான் உங்களுக்கு தெளிவாக எல்லாமே ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.